சம்மர் டைம்ல வந்துட்டு குழந்தைங்களுக்குலாம் வந்து கம்மங்கூழ் இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஹீட் வந்து அதிகமா உடம்புல ஏறாது. இன்னும் சூப்பர் ரெசிபிஸ்லாம் வேற காத்துட்டு இருக்கு. எதுல? குட்டீஸ் கிச்சன்ல உங்களுக்காக. அதையும் போய் பார்த்துட்டு வாங்க. அஞ்சரைப்பெட்டி நேயர்களுக்கு வணக்கம். குட்டீஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் பண்ண போற ரெசிபியோட பேரு வெஜிடபிள் மேக்ரோனி. இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்றது பார்ப்போம். மேக்ரோனி, பீட்ரூட், உருளைக்கிழங்கு, உப்பு, மஞ்சத்தூள், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, எண்ணெய். இது எப்படி செய்யணுங்கிறத உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். வாணலி எடுத்து வச்சுக்கோங்க. வாணலி சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ கடுகு போடுறேன். கடுகு வெடிச்சிருச்சு. ஜீரகம் போடுறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்தது கொஞ்சம் வெங்காயம். எல்லாத்தையும் நல்லா கிளறிக்கோங்க. வெங்காயம் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். கொஞ்சம் இதோட கூட சேர்த்து நம்ம பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இது ஈஸியா வதங்கணும்னா நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் மஞ்சத்தூள். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம இதோட கூட சேர்த்து நம்ம காய்கறிங்க அரிஞ்சு வச்சிருக்கோம், அது இதில் போடலாம். உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, வேற உங்களுக்கு என்னெல்லாம் காய்கறிங்க தேவை, பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு இந்த மாதிரி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வெஜிடபிள்ஸ் அப்படின்றதுனால நம்ம வந்து உங்களுக்கு தேவையான காய்கறிங்க என்ன தேவையோ, வீட்டில் என்ன இருக்கோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்குன்னு ஸ்பெஷலாக வாங்கணுன்ற அவசியம் இல்லை. வீட்டில் காய்கறிங்க ஆல்ரெடி வச்சுருப்பீங்க. ஸோ அதில் இருக்கிற காய்கறிங்களை கூட நம்ம போட்டு ஆட் பண்ணி நம்ம இந்த மேக்ரோனியை செய்யலாம். இதை நல்லா கலந்துக்கோங்க. கொஞ்சம் இந்த காய்கறிங்கெல்லாம் வேகிறதுக்காக நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். இது இப்போ மூடி வச்சிடலாம். காய்கள்லாம் கொஞ்சம் வேகணும். இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா தண்ணியெல்லாம் வத்திருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போது மேக்ரோனி இதில் போட்டுடலாம். இந்த மேக்ரோனி வந்து நான் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். 1 கப்பு மேக்ரோனிக்கு 3 டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றணும். ஸோ அது வேக வச்சு எடுத்தாச்சு. அந்த மேக்ரோனி இதில் ஆட் பண்ணுறேன். எல்லாம் இப்போ கலந்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வெஜிடபிள் மேக்ரோனி ரெடியாக இருக்குது. இது எப்படி செய்யணுங்கிறத நம்ம ஒரு சின்ன ரீகேப் பார்ப்போம். முதல்ல அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. அதில் கடாய் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது சூடானதும் எண்ணெயை ஊற்றி
நம்ம கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கோங்க, தக்காளி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் காய்கறிங்க, உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, இதை ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கோங்க. மேலே மூடியை போட்டு இந்த காய் வேகிற அளவுக்கு மூடி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நல்லா காய் வந்ததும் தண்ணியெலாம் வற்றினதும் அந்த மூடியை எடுத்துட்டு வேக வச்சுருக்கிற மெக்ரோனியை எடுத்து அதில் போட்டு நல்லா கலந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு வெஜிடபிள் மெக்ரோனி ரெடியாக இருக்குது. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. நிச்சயமாக ஒரு ஸ்ட்ரென்தனிங் ஃபுட்டாக இருக்கும். டெய்லி நீங்கள் இட்லி, தோசை செய்யறதுக்கு இது ரொம்ப சீக்கிரமாக 2 மினிட்ஸ்லேயோ 3 மினிட்ஸ்லேயோ இமீடியட்டாக செஞ்சு கொடுக்குற டிஷ்ஷு. இதே மாதிரி ஒரு சுவையான ரெசிபியோட உங்களை மறுபடியும் குட்டீஸ் கிச்சனில் சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்டேருந்து விடைபெறுவது சாந்தி. இன்னைக்கு கும்பகோணத்துல ஆடி கும்மாயம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதை பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பர்பான சட்டுப்புடு சமையல் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி அருமையான விஷயங்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is Kaushik signing off for Anjarapeti. Bye bye.